சோ வெல்கம் மாமே. ரொம்ப நாளாவே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட மெயின் வில்லன் டூம் கிடையாது. டூம் தன்னை ஹீரோவா நினைச்சு இந்த மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக இந்த இன்கஷன்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்டி மல்டிவர்ஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்காக நம்ம டூம் களத்துல குதிக்க போறாரு. அவர் பாக்குறதுக்கு வில்லன் மாதிரி இருப்பாரு. அவர் பண்றது எல்லாமே வில்லத்தனமா தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு வில்லத்தனத்துக்கு பின்னாடி நம்ம டூமோட மல்டிவர்ஸை சேவ் பண்றதா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் லீக்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு தான் இருக்கும். ரைட் ப்ரோ, நீ சொல்றதெல்லாம் ஓகே. இந்த ரிப்போர்ட்டுமே உண்மைன்னு வச்சுப்போமே. அப்ப இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட மெயின் வில்லன் யாரு? மெயின் வில்லன் தலைவன் டூம் இல்லன்னு சொல்ற. அப்ப மெயின் வில்லன் யாரு? ஒரு வில்லன் தானா இல்ல இன்னொரு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மூவில 1-2 இல்லங்க, ஏக்கச்சக்கமான மெயின் வில்லன்ஸ் இருக்க போறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஹீரோ நினைச்சிட்டு இருந்த நிறைய MCU கேரக்டர்ஸ் இப்ப இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட மெயின் வில்லனா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீசெண்டா நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அட பாவி சண்டாளா, நீ ஆட அந்த மூவியோட வில்லன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஏக்கச்சக்கமான வில்லன்ஸ் இந்த மூவிக்குள்ள இருக்க போறாங்க. அதெல்லாம் யாரு உண்மையாவே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரூ வில்லன்ஸ் எல்லாம் யாரு அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு யோசிக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை தட்டி விட்டு நம்ம வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு இந்த மாதிரியான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா டெய்லி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்ல ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வர போற நம்ம டூமை பத்தி எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெளிவா தெரிய வரல. பட் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய மல்டிபிள் இன்சைடர்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த இன்சைடர் சோர்சஸ் ரூமர்ஸ் இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா நம்ம தலைவன் ஆடிஜே ப்ளே பண்ற அந்த ஒரு டாக்டர் டூம் கேரக்டர் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வில்லனா இருப்பாரு. ஆனா அவர் மட்டும் மெயின் வில்லன் கிடையாது. இது கூடவே எக்கச்சக்கமான வில்லன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா எக்கச்சக்கமான ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்த பக்கம் நம்ம அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு ஒரு மிகப்பெரிய படையே இருக்கு. இந்த பக்கம் ஒத்தே ஆளு அவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து நம்ம டூமை மட்டும் எதிர்த்து நின்னா அது பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னா டூம் இந்த பக்கம் பயங்கர வில்லத்தனமா வெயிட்டா காட்டினாதான் ஓகேடா வில்லனே இவ்வளவு பயங்கரமா இருக்கான், இவனெல்லாம் எப்படி நம்ம ஹீரோஸ் எதிர்த்து நின்று சண்டை போட போறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கேள்வியோட நம்ம படத்தை பார்ப்போம். இதுபடி இங்க டாக்டர் டூம் மட்டும் மெயின் வில்லன் இல்லைன்னா வேற யாரு மெயின் வில்லனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது. இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட எண்டிங்ல உள்ள வந்த செலியா தாங்க. இப்போ ரீசெண்டா இந்த காஸ்மிக் சர்க்கஸ், அலெக்ஸ் பெரஸ் இந்த மாதிரியான மார்வல் இன்சைடர்ஸ் எல்லாமே அவங்க எல்லாருமே தன்னோட எக்ஸ் பக்கத்துல டோன்ட் ட்ரஸ்ட் செலியா அப்படின்ற மாதிரியான ட்வீட்டை தான் இந்த ரிப்போர்ட்டோட ஆரம்பத்திலே போட்டிருக்காங்க. இதுபடி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி கடந்த 3-4 வருஷமா எக்கச்சக்கமான ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்கஷன் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற டைட்டில்ல மார்வல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட் 3ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரூமரும் கிளம்பி இருந்துச்சுங்க. இந்த மூவிக்கான பிளாட்டுமே இந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுபடி இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட எண்டிங்ல பார்த்த நம்ம செலியா பிளாக் பிரீஸ்ட் அப்படின்ற ஒரு மேஜிக்கல் கல்ட் கும்பலோட மெம்பரா இருக்கணும். சோ அதோட இன்டென்ஷனே என்னவா இருந்திருக்குன்னா இன்கஷன்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் தானே நம்ம ஸ்ட்ரேஞ்ச அந்த டார்க் போர்ட்டலுக்குள்ள செலியா தள்ளிட்டு போயிருந்திருப்பா. ஆனா இந்த பிளாட் படி நம்ம செலியா மல்டிவர்ஸ் ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ரேஞ்சோட உதவி தேவைப்பட்டனால தான் இங்க நம்ம ஸ்ட்ரேஞ்ச டார்க் போர்ட்டலுக்குள்ள தள்ளிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரிப்போர்ட் நமக்கு முன்னாடியே கிடைச்சிருந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்டா அலெக்ஸ் பெரஸ் இவரோட ட்வீட் படி பார்த்தோம்னா இங்க நம்ம செலியா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஒன் ஆஃப் த முக்கியமான வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இங்க இருந்து நெக்ஸ்ட் மெயின் வில்லன் யாரா இருக்க போறானா கண்டிப்பா நேரமே எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம டாக்டர் பூசாரி தான். என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் சொல்ல வரத தெளிவா கேளுங்க. இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட எண்டிங்ல நம்ம தலைமை பீஸ்ஃபுல்லா ரோல்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஐயா டாக்டர் பூசாரி கொஞ்சம் என் கூட உள்ள வாங்க, நீங்க தான் இப்ப இன்கஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அமைஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம செலியா இங்க நம்ம ஸ்ட்ரேஞ்ச டார்க் போர்ட்டலுக்குள்ள தள்ளிட்டு போவாங்க. இப்போ நம்ம டாக்டர் பூசாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த சார்சரர் சுப்ரீம் ஒரு பொண்ணு அழகா வந்து டார்க் போர்ட்டலுக்குள்ள கூப்பிட்டதும் அவ சொன்னதை நம்பி அப்படியே உள்ள போற அளவுக்கு நம்ம தலைமை என்ன சொம்பையா. இதுபடி பார்த்தோம்னா நம்ம செலியா சொல்றது போய் கிடையாது. எங்க இன்கஷனுக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்ச் காரணமா இருந்திருக்காரு. அதை ஸ்ட்ரேஞ்சே புரிஞ்சுக்கிட்டு தான் எங்க செலியா கூப்பிட்டதுமே அந்த ஒரு டார்க் போர்ட்டலுக்குள்ள போயிருக்காரு. இன்கஷனுக்கு காரணமா இருப்பாரு அப்படின்றத இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த மூவிலேயே நீங்க டார்க் ஹோல்ட கையில எடுத்துட்டீங்க ட்ரீம் வாக்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுவே ஒரு முக்கியமான ரீசன் அமைஞ்சிரும் எதுக்கு இன்கஷன் நடக்கிறதுக்கு. இதுபடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட் 3 அதுக்கான பிளாட் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பான்ல. அந்த பிளாட்ல செலியா மட்டும் வில்லன் கிடையாது, நம்ம டாக்டர் பூசாரியும் வில்லனா இருப்பாராங்க. என்ன கேட்டீங்கன்னா இது ரொம்பலாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இல்ல. ஏன்னா இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிலேயே பல விதமான கெட்டன முடிச்ச கொடூரமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. தலைவன் ஒரு ஆள் மட்டும் தான் நீதிடா நேர்மடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாரு. மத்த எல்லா ஸ்ட்ரேஞ்சுமே சுயநலம் முடிச்சவனுங்களா ஈவில் வெர்ஷனா தான் இருந்திருப்பானுங்க. இதுபடி பார்த்தோம்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிலேயே தலைவன் தொடக்கூடாத டார்க் ஹோல்ல தொட்டுட்டான், என்ன தொட்ட நீ கேட்டன்ற மாதிரி இங்க டார்க் ஹோல்ட யூஸ் பண்ணனாலதான் இப்ப இன்கஷனே நடக்க போகுது. ரைட் ப்ரோ, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எப்படி நம்ம டாக்டர் பூசாரி வில்லனா வர போறாரு அதை சொல்லியா முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இங்க நம்ம டாக்டர் பூசாரி ஆல்ரெடி டார்க் ஹோல்ட கையாண்டுட்டாரு. நெட்ரிகன் வேற தலைவனுக்கு ஓபன் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்ல டார்க் ஹோல்டு மூலமா நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வில்லன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. இன்னொரு தியரியை பார்த்தோம்னா இங்க ஆக்சுவலா மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக இன்கஷன் நிப்பாட்டுறதுக்காக நம்ம செலியா அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க 2 பேருமே டார்க் போர்ட்டலுக்குள்ள போயிட்டாங்க. அப்படி அவங்க டார்க் போர்ட்டலுக்குள்ள தான் டூமை சந்திச்சிருக்கணும். அங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசி அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து 3 பேருமே ஒரு டீமா ஒன்னு சேர்ந்திருக்கணும். என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டூம்க்கு கீழ ஒரு டீம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இதுபடி அந்த டீம்ல பிளாக் ஸ்வான்ஸ், அதாவது நம்ம முன்ன
ஏற்கனவே பார்த்தோம்ல செலியா பிளாக் பிரிஸ்ட்ல இருப்பாங்கன்னு, அதே மாதிரி இந்த பிளாக் ஸ்வானும் ஒரு மேஜிக்கல் கல்ட்டு கும்பல் தான். இவங்க டூமுக்கு கீழே டூம் என்ன சொன்னாலும் சரி ஒரு குரூப், நிறைய மேஜிக் பவர்ஸும் இவங்களுக்கு இருக்கும். ரைட், இது அப்படியே ஹோல்ல வைங்க. இங்க இந்த தியரி படி பார்த்தோம்னா நம்ம செலியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க டார்க் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு எக்கச்சக்கமான வருஷங்கள் இன்கஷனை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வழியை தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க டார்க் போர்ட்டலுக்குள்ளே சுத்திட்டு இருக்க. அங்கதான் டூமை பார்த்திருக்கணும். டூம் கூட நான் ஹீரோ தான்ப்பா, இன்கஷன்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அந்த வேலையை கொஞ்சம் வில்லத்தனமா பார்ப்பேன், அதனால என்ன இல்ல நான் பாக்குறானுங்க. அடே உனதாண்டா தேடிட்டு இருந்தேன், இன்கஷன் நடக்கிறதுக்கு நீ தானே காரணம், ஒழுங்கா என் கூட ஒன்னா சேர்ந்து அதை தடுக்க உதவி பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம டூம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மேனிபுலேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா டூமே ஒரு பெரிய மேனிபுலேட்டர். அந்த வகையில இப்படிதான் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் டூம் கூட ஒன்னா சேர்ந்து இருந்திருக்கலாம். இதுக்கும் அல்டிமேட்டா ஒரு தியரி ஒன்னு இருக்கு. முன்ன சொன்னல பிளாக் ஸ்வான்ஸ், அதுல ஒரு ஆள் தான் செலியா. செலியாவே டூமோட ஆள் தான். டூம் சொல்லிதான் இங்க நம்ம செலியா வந்து ஸ்ட்ரேஞ்சை டார்க் போர்ட்டலுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. இது எல்லாமே டூமோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி தனியா ஒரு தியரி போயிட்டு இருக்கு. இதுபடி பார்த்தோம்னா இப்ப கிடைச்ச இந்த லீக் மூலமா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட மெயின் ட்ரூ வில்லன்ஸ் ஒன்னு செலியா, இன்னொன்னு ஸ்ட்ரேஞ்ச். இல்லனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமா கூட இருக்கலாம். இல்ல செலியா இவங்களுக்குள்ள வராம அவ தனியா வில்லத்தனம் பண்ணிட்டு சுத்த, எங்க ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டூம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இவங்க தனி மெயின் வில்லன்ஸா வரலாம். பட் இந்த லிஸ்ட் இங்கே முடியலங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், செலியா இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா தேர்ட் மெயின் வில்லனா இருக்க போறது வேற யாரும் கிடையாது, நம்ம வேண்டா மேக்ஸிமாஃப் தான். அதாவது ஸ்கார்லெட் விட்ச்னு சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தியரி படி பார்த்தோம்னா நம்ம வேண்டா மேக்ஸிமாஃப், அதாவது ஸ்கார்லெட் விட்ச் இன்னும் சாகலங்க. இல்ல அவங்க இறந்து போயிருந்தாலுமே நம்ம டூம் பிராங்க்லின் ரிச்சஸோட அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கார்லெட் விட்சை திரும்பவும் உயிரோட கொண்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் நமக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிய வந்துருந்துச்சு. ஆனா பிராங்க்லின் ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட்ங்க. அவன் நினைச்சா யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண முடியும், யூனிவர்ஸ் ஒட்டு மொத்தமா அழிக்க முடியும், ஏன் இறந்து போனவங்களுக்கு கூட உயிர் கொடுக்க முடியும். அப்பனா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் யோசிச்சு பாருங்க. அந்த வகையில நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்த மாதிரி நம்ம டூம் பேக்ஸ்டல் பில்டிங்கே போயிட்டு பிராங்க்லின் ரிச்சஸை அலைக்கா பார்சல் போட்டு கொண்டு வந்து அவனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கார்லெட் விட்சை திரும்பவும் உயிரோட கொண்டு வருவாரு அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டிருந்தோம். இதுபடி இங்க டூம் நான் உயிரோட கொண்டு வந்துட்டேன், நீ ஏன் பின்னாடி நிக்கணும், எனக்காக உதவணும் அப்படின்ற மாதிரி அவரோட டீம்ல இங்க நம்ம ஸ்கார்லெட் விட்சை சேர்த்துக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுபடி பார்த்தோம்னா நம்ம டூமை விட ஒரு படி மேலான தாராளமான ஒரு வில்லனிசமா நம்ம ஸ்கார்லெட் விட்ச் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிலே பார்த்துருப்போமே. என்ன கேட்டீங்கன்னா இப்படி நம்ம ஸ்ட்ரேஞ்ச், செலியா, டூம் அண்ட் ஸ்கார்லெட் விட்ச் இவங்களுக்கான ஒரு டீம் இருந்துச்சுன்னு வைங்களேன், சத்தியமா அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில தாறுமாறா இருக்கும். ஏன்னா ஒருத்தனுக்கும் வேற லெவலான பவர்ஸ் இருக்கு. இந்த வில்லன்ஸ் டீமை படும் பயங்கரமா காட்டி அவங்களை எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் தடுத்து நிப்பாட்ட போறாங்க. நியூ அவெஞ்சர்ஸ், அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எப்படி நம்ம டூமோட டீமை தடுத்து நிப்பாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டினா அது உண்மையிலேயே பாக்குறதுக்கு படும் பயங்கரமா இருக்கும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டூம் வில்லன் கிடையாது, அவர் பண்ற செயல்கள் தான் அவரை மொத்தமா வில்லனா போர்ட்ரே பண்ண போகுது. சோழதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு டூம்கான டீம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருந்தா எப்படி இருக்கும், இப்போ நான் சொன்ன மெயின் வில்லன்ஸ்ல யார் தரமான வில்லன் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவையும் உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.